ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜில்ஸ் குக்கிங். இன்றைக்கி என்னோடய வீடியோ என்னென்னா, ரெண்டு பாப்கார்னு கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஒன்று நல்ல பிராண்டடாக இருந்து ஆக்ட் 2, இன்னொன்று வந்து கிருஷ்ணான்ற பிராண்ட். இந்த ரெண்டு பிராண்டுக்கான பாப்கார்னு எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இப்போ எடுக்க போகிறது இந்த கிருஷ்ணா அந்த இது ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே எப்படின்னா அந்த கார்ன் சீட்ஸ் தனியாக, அதுக்கு தனியாக மசாலா, அதனோடய ஃப்ளேவர் வந்து டொமேட்டோ சில்லின்னு போட்டிருந்தது. இதுக்குள்ளே இவ்வளோ தான் இருந்தது. அந்த மசாலா பாக்கெட் தனியாக எடுத்தாச்சு, இது தனியாக எடுத்தாச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு இந்த கார்ன் சீட்ஸை வந்து குக்கரில் போட்டு 1 ஸ்பூன் ஆயில் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி அதை கார்ன் பொரியறதுக்காக விட்டாச்சு. குக்கர் லிட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த லிட்டில் வந்து கேஸ்கட்டும் இல்லை, லிட்டுக்கு மேலே அந்த விசிலும் இல்லை. இது ரெண்டும் இல்லாமல் தான் நம்ம அதை கார்னை வந்து வேக வைக்க போகிறோம். கார்ன் பொரியிற சத்தம் கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள். அது தனியாக பொரிஞ்சிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு அதுலேயே அந்த அவங்க கொடுத்துருந்த அந்த ரெட் டொமேட்டோ சில்லி அந்த மசாலாவை இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இந்த கார்ன் பார்த்தோன்னா வந்து ஒரு ஒயிட் கலரில் இருந்தது. இந்த மசாலா போட்டோடனே அதோடு அதை ஆட் ஆகிடுச்சு. அந்த மசாலாவும் கார்னும் நல்லா ஆட் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது ஆக்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த ஆக்ட் 2வில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட்டை பிரித்த உடனே இந்த கார்ன்லேயே ஆயிலும் ஆல்ரெடி மிக்ஸாக இருக்குது. எண்ணெய் அதோட இருக்கவே அப்படியே அதை ஓப்பன் பண்ணி நான் அப்படியே பிரித்து குக்கரில் போட்டேன். ஆயிலும் இருக்குது, மஞ்சள் தூளும் போட்டுருக்கு. இதுக்கு வேறு எதுவும் மசாலா பேக்கெட்ஸ்லாம் உள்ளே இல்லை. இவ்வளோ தான். இதை நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த கிருஷ்ணா எப்படி பொரிய விட்டோமோ அதே மாதிரி இதையும் குக்கரில் வச்சாச்சு. இது பொரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதையும் தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதோட கார்ன் சீட்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லோவாக இருக்குது. சாப்பிட்டு போகும்போது இதனோட சால்ட்டு இருந்தது. இதில் ஆல்ரெடி சால்ட் மிக்ஸ் ஆகிருக்கு, ஆயில் இருக்குது, டர்மரிக் பவுடர் இருக்குது. ஸோ அதே சமயம் இந்த கார்ன் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த கிருஷ்ணாவில் பார்த்தோன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அந்த கார்ன் பொரிஞ்சது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. குவான்டிட்டி வைஸ் பார்க்க போனால் ஆக்ட் 2 தான் அதிகமாக இருக்குது. அது வந்து கிருஷ்ணா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது குவான்டிட்டி. கிருஷ்ணாவில் நிறைய சீட்ஸ் வந்து பொரியவே இல்லை, அப்படியே முழுசாக இருந்தது. ஆனால் ஆக்ட் 2 வந்து நல்லா ஃபுல்லாக பொரிஞ்சிருந்தது. பார்க்கவே நல்லா பஃபியாக இருந்தது ஆக்ட் 2. டேஸ்ட்டு கூட ஆக்ட் 2 தான் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.